என்ன நடந்தது, என்ன நடக்க போகுது, வாட் ஹேப்பன் அண்ட் வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன். என்னடா மாஸ்டர் குடுகுடு பாருங்க ஆகார மாதிரி ஏதாவது குறி சொல்ல போறீங்களா 22 என்ன நடக்க போகுதுன்னு. வாட் ஹேப்பன் 2021 என்ன நடந்தது, 2022 என்ன நடக்க போகுது. இது உங்களுக்கு 2021 உங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா 2022 என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்லுவேன். என்ன பாஸ்டர் வித்தியாசமா ஏதோ பேசுறீங்க அப்படின்னு யோசிக்கலாம். தேவ பிள்ளைகள், என்னன்னா ஒரு வருஷம் முடிஞ்சு இன்னொரு வருஷம் ஆரம்பிக்கும் போது இட் இஸ் a very important phase in our life. அதாவது ஒரு வருஷம் முடிஞ்சு இன்னொரு வருஷம் ஆரம்பிக்கும் போது இது தேங்க்ஸ் கிவிங் சண்டே, நன்றி செலுத்துறோம், கடைசி வருஷம் வரும்போது தான் நன்றி செலுத்த ஞாபகம் வருது, அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு வருஷம் முடிஞ்சு இன்னொரு வருஷம் ஆரம்பிக்கும் போது இட் இஸ் a very crucial time every year in our life, not the beginning of the year but the year ending. ஏன் அப்படின்னா தேவ பிள்ளைகளே, இது ரொம்ப ஒரு முக்கியமான டைம். ஏன்னா இந்த வருஷம் ஃபுல்லா என்ன நடந்ததுன்னு நாம் நடந்ததை யோசித்து ஆலோசனை செய்து வர புது வருஷத்துக்கு என்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று யோசிக்கிற நேரம் இந்த வருஷம் கடைசி. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இட்ஸ் a very important time to take inventory or take stock of things what happened in 2021 in order to make sure we don't repeat the same mistakes in 2022. வருஷம் முடியல ஆண்டவர் இதை செய்தார் அதை செய்தார் நன்றி சொல்லிட்டு வந்தோம், ஓகே. அப்புறம் நான் பாருங்க, வசனம் ரொம்ப அருமையா சொல்லுது. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் வசனம் 26 ஆங்கிலத்தில் ponder over the paths of your feet, அதாவது give careful thoughts to the paths of your feet and be steadfast in all your ways. தமிழ்ல உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் கால்நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகளெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. தேவ பிள்ளைகளே, உன் கால்நடைகளை சீர்தூக்கி, ponder over your paths. கேஜேவி வெர்ஷன்ல பாண்டர்னு சொல்லுது, என்ஐவி வெர்ஷன்ல இங்கிலீஷ் என்எல்டி வெர்ஷன்ல give careful thoughts. அதாவது தேவ பிள்ளைகளே, இப்போ நம்ம 2022 போகும்போது எல்லாம் ஆயத்தமா இருக்கும். ஆண்டவர் என்ன தீர்க்க தரிசனம் சொல்றாரு, என்ன வாக்குத்தத்தம் சொல்றாரு, அடுத்த வருஷம் 2022 பெட்டரா இருக்குமா, புது வருஷம் பெட்டரா இருக்குமா. தேவ பிள்ளைகளே, ரொம்ப முக்கியமான விஷயம் வசனம் சொல்லுது, நீ வந்த வழிகள், நீ நடந்த வழிகளை கொஞ்சம் நல்லா பாரு. இந்த வருஷம் என்னெல்லாம் பண்ணிருக்கிறோம், இந்த வருஷம் கொரோனாவை விட்டுருங்க, ஃப்ளட்ஸை விட்டுருங்க, இது எல்லாம் விட்டுருங்க. இந்த வருஷம் என்ன காரியெல்லாம் நான் செய்த. சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் பழசை நினைச்சு பார்க்க கூடாதுன்னு, அதெல்லாம் ஒரு பக்கம் வைங்க. ஆனா இந்த வருஷத்துல என்னென்ன காரியங்கள் நான் மாற்ற நினைத்தேன், மாற்ற முடியாமல் போனது, எந்தெந்த காரியங்கள் நான் தவறினேன், எந்தெந்த காரியங்கள் நான் சரியா செய்யல, அதெல்லாம் நான் ஸ்டாக் பார்த்து கொஞ்சம் we need to give time and think, ponder. பாண்டர்னா என்ன அர்த்தம்னா ஆங்கிலீஷ்ல டு வேனா எடை போட்டு பார்க்கறது, மென்டலாக எடை போட்டு பார்க்கறது. மென்டல் யோசிக்காதீங்க, மைண்டில் எடை போட்டு பார்க்கறது. இப்போ நீங்கள் ஒரு எடையை பார்த்துருக்கீங்களா, ஒரு ஸ்கேலை பார்த்துருந்தீங்கன்னா எடை பார்க்கணுன்னா இந்த சைடில் இது எவ்வளோ வெயிட்னு பார்க்கணுன்னா இந்த சைடில் ஏதாவது ஒன்று இருக்கணும். 1 கிலோனா 1 கிலோக்கு ஒரு கல் இருக்கணும், அந்த 1 கிலோ கல்லுக்கு இது ஈக்குவலாக இருக்கணும். அப்போது இன்றைக்கு இந்த வருஷம் பூரா நான் என்ன செஞ்சேன்னு எடை போட்டு பார்க்கணுன்னா, முதலாவது நான் என்ன செய்ய நினைச்சேன், இதெல்லாம் செய்ய நினைச்சேன் ஆனா இதை தான் செஞ்சுக்கிறேன்னு. ஐ நீட் டு ஹேவ் சம் கோல் செட்டிங். கோல் செட்டிங்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெயிட் குறைக்கணும்னு இருக்கும், எல்லாருக்கும் உண்டு. வருஷம் ஆரம்பத்தில் இவ்வளோ வெயிட் குறைக்கணும், இந்த வருஷம் குறைக்கணும், எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும், அதிகமாக பைபிள் படிக்கணும், ஜோம் பண்ணணும், இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் இருக்கும். இதை பண்ணாமல் போனதுனால சிலர்லாம் பாஸ்டர் நியூ இயர் ரெசல்யூஷனே எடுக்கிறது இல்லை, ஏன்னா அது நடக்க மாட்டேங்குது. இப்படி என்ன பண்ணிடுறோம், விட்டுறோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, வருஷ கடையில் இந்த வசனம் சொல்லுது பாருங்க, பாண்டர், தமிழ் எப்படி போட்டிருக்குது, உன் கால்நடையை சீர்தூக்கி பார். இந்த 2021 நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை நடந்தாய், உன் ஜெபம் எப்படி இருந்தது, உன் வேதம் வாசிப்பு எப்படி இருந்தது, உன் சரீரத்தை எப்படி பார்த்துக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஐ ஹேவ் அன் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். நியூசிலாண்டில் எனக்கு ஒரு பாஸ்டர் இருக்காரு. அவருக்கு நான் என்ன செய்கிறேன்னு அவருக்கு சொல்லணும், அவர் செக் பண்ணுவார் நான் அக்கௌண்டபிலிட்டி கரெக்டாக நான் செய்கிறேன்னு. அவர் சொல்கிறார், எப்போ உனக்கு அட்வைஸ் பண்ணுறது வேஸ்ட்டு, என்ன கேட்டிருந்தார் இந்த வருஷம் எப்படிலாம் செஞ்சேன் அப்படின்னு மாதிரி. அப்போ பார்த்தினா எத்தனை மணி நேரம் வேலை செய்கிற, அட்லீஸ்ட் ஒரு 18 மணி நேரம். அவர் நீ இல்லை 2 வருஷத்தில் நீ சீக்கிரம் உன் கதை முடிஞ்சிடும் அப்படின்னாரு. என்னங்க இப்படி சொல்கிறீங்க, இது கிடையாது, நான் சொன்ன காரியத்தை நீ செய்றியா. அப்போ நானும் உட்காந்து ஆலோசனை செய்தேன், இந்த காரியம்லாம் இந்த வருஷம் செய்யணும்னு நினைச்சமே, இதெல்லாம் செஞ்சோமா. தேவ பிள்ளைகளை, ரொம்ப முக்கியம், அடுத்த வருஷம் எனக்கு பெட்டராக இருக்கும்னா நான் எப்படிப்பட்ட காரியங்களை இந்த வருஷம் செய்தேன், என்ன நான் மாற்ற வேண்டும்.
பாருங்க, இட்ஸ் foolish to keep doing the same thing and expect different results. எப்படி? அதே காரியத்தை திருப்பி திருப்பி செஞ்சுட்டே இருக்கிறேன், என் வாயிலிருந்து வர வார்த்தையெல்லாம் நெகட்டிவாகவே இருக்குது. அதே காரியங்கள் நான் பேசி கொண்டிருக்கிறேன், செய்து கொண்டிருக்கிறேன், வாயை கட்டுப்படுறது இல்லை, ஆனால் வெயிட் குறைன்னு எதிர்பார்க்குறேன். இப்படி நான் செய்கிற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் ரிசல்ட்டு வேற எதிர்பார்க்குறேன்னா யூ வில் நாட் கெட் ரிசல்ட்ஸ். தேவப்படியில் அட் த எண்ட் ஆஃப் தி இயர் உன் கால்நடைகளை சீர்தூக்கி பார். கர்த்தர் நடக்க சொன்ன, கர்த்தர் விரும்புகிற வழியில நாம் நடந்து கொண்டிருக்கிறோமா? கர்த்தர் வைத்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லைன்னா கொஞ்சம் யோசித்து அதை கரெக்ட் பண்ணோம். எங்கெல்லாம் கரெக்ஷன் வேணுமோ அப்போதான் எனக்கு 2022 மாறுதலாக இருக்கும். நான் போயிட்டு எனக்கு கொடுக்குற புது வாக்கு தத்துவத்தினால மாறிடாது. ரைட்? எல்லாம் யோசித்திருப்பீங்க, என்னடா இவர் முடிக்கும் போது கர்த்தர் புதிய ஆரம்பத்தை வர வருஷத்தில் கொடுப்பாங்க. வரோம். அடுத்த வசனம் பாருங்க, நீதிமொழிகள் 14:8. தன் வழியை சிந்தித்துக் கொள்வது விவேகியின் ஞானம். அதாவது wise people look ahead. ஞானிகள் ஆல்ரெடி என்ன பண்ணுவான், இருக்கிறதையே பார்க்க மாட்டான், கொஞ்சம் எதிர்காலத்தை நோக்கி பார்ப்பான். வரப்போற நாட்களில் நான் என்ன செய்ய வேணும்னு ஆல்ரெடி நோக்கி பார்ப்பான். நம்ம என்ன பண்றோம், இங்கேயே பார்த்துன்னு இருக்கிறோம். பாருங்க, ஆங்கிலத்தில் போடுது, the wisdom of the prudent is to give thought to their ways, but the folly of fools is deception. தமிழ் எப்படி போடுது? மூடர்களுடைய வஞ்சனையோ மூடத்தனம். மூடனுடைய வஞ்சனையோ மூடத்தனம். முட்டாளுங்க எதிர்க்க என்ன வருது, நேரா என்ன வருது, அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்க மாட்டாங்க. நீங்க நிறைய பேருங்க கடன்ல வாழ்ந்து கொண்டதுக்கான காரணமே என்னன்னா, இப்போ இது தேவை, இப்போ இது தேவை, நாளைக்கு இது என்ன நடக்கும் நம்ம யோசிக்கிறது இல்லை. பாருங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுக்கு இந்த புது வருஷம் ஆரம்பிக்கிறது முன்னாடி யூ நீட் டு திங்க் அஹெட். இந்த வருஷத்தை என்ன பண்ண போறோம்? இதே பிள்ளை நான் சொன்னல, இன்னைக்கு முடிஞ்ச உடனே நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் 3 நாள் போறோம். அது இந்த வருஷத்துக்கு நன்றி செலுத்து இல்லை, அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணி கர்த்தர் எப்படிப்பட்ட தரிசனங்களை கொடுக்குறாரு, கர்த்தர் சபையை எப்படி நடத்த விரும்புறாரு, நான் எப்படிப்பட்ட காரியம் ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னைக்கு எல்லா குடும்பங்களையும் வருஷ கடைசியில் தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் வைக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், அது வருஷம் பூரா இருக்கணும். ஆனால் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ நீட் டு ஸ்டார்ட் லுக்கிங் அஹெட் ஆஃப் வாட் காட் வாண்ட்ஸ் யூ டு டூ இன் த நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருஷமும் போவோங்க, திருப்பி அடுத்த வருஷமும் 31st வரும், கிறிஸ்மஸ் சர்வீஸ் வரும், இதே மாதிரி தான் இருக்கும். ஃபோனில் தான் புது வெர்ஷன் வந்துனே இருக்கும், அப்டேட்டட் வெர்ஷன் வந்து இருக்கும், நம்மள ஒரு அப்டேஷனுமே நடந்திருக்காது. சரியா? அதனால இந்த வருஷம் முடியல தேவ பிள்ளைகளை பாண்டர் ஓவர் யுவர் ஃபீட். யோசித்து பாருங்க, என்னெல்லாம் செய்ய நினைச்சு ஆரம்பிச்சேன், ஆனால் எதெல்லாம் செய்ய முடியாம நான் செய்த தவறுகள் என்ன இந்த வருஷம். எவ்வளோ நேரம் இந்த வருஷம் நான் நெட்ஃப்ளிக்ஸ்லையும் ஹாட்ஸ்டார்லையும் அமேசான் பிரைம்லையும் செலவு பண்ணேன், அடுத்த வருஷம் அதை நான் எப்படி கட் பண்ண போகிறேன்? நான் எடுத்துக்கிற ஒரு முதல் முடிவு என்ன தெரியுமாங்க, நீங்களாம் எப்படி எதுன்னு தெரியல, 20 வருஷமாக நான் யூஸ் பண்ண நம்பரை நான் மாற்ற போகிறேன். 20 இயர்ஸாக நான் யூஸ் பண்ண நம்பரை மாற்ற போனேன். பிகாஸ் கான்ஸ்டன்ட்லி பீப்புள் ஆர் காலிங் மீ கான்ஸ்டன்ட்லி. நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து நாங்கள் ஒரு அருமையான பாஸ்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சு நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணோம், ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் மை நம்பர். என் நம்பர் நான் யாருக்குமே கொடுக்க போகிறதே கிடையாது. ஏன்னா நிறைய டைம் நான் வந்து இது ஜெபத்துலேயும் வேத வாசிப்பையும் ஸ்பெண்ட் பண்ணால் நிறைய டைம் பேசியே என் டைம் போயினுது. ஸோ 20 வருஷமாக இருந்த ஒரு ஃபோன் நம்பரை இந்த புது வருஷத்தில் நான் டோட்டலாக மாற்றிடுறேன். அந்த நம்பரை நான் யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஏன்னா ஐ வாண்ட் டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் காட். ஸோ இன்னைக்கு நான் கேட்குறேன், வாட் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் சேஞ்சஸ் விச் யூ நீட் டு மேக் நெக்ஸ்ட் இயர். நான் நியூ இயர் ரெசல்யூஷனை பற்றி கேட்கல, நீ எடுக்க வேண்டிய முக்கியமான மாறுதல்கள் அடுத்த வருஷத்துக்காக என்ன, அதை நீங்கள் பார்க்கணும். ஸோ 5 பாயிண்ட் நான் பேசி முடிக்க போகிறேன், சின்ன சின்னதாக தான் முடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் நோவாவின் கதை தான் பார்க்குறோம். மேக் அ டிஃபரன்ஸ் பை பீயிங் டிஃப்ரெண்ட். எப்படி மேக் அ டிஃபரன்ஸ் பை பீயிங் டிஃப்ரெண்ட்? அதாவது நீங்கள் உங்கள் சூழ்நிலைக்கோ உங்கள் குடும்பத்திற்கோ உங்கள் வாழ்க்கைக்கோ ஒரு வித்தியாசத்தை கொண்டு வரணும்னா நீங்கள் வித்தியாசமானாக இருக்க வேண்டும். எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அதாவதுங்க, இன்னைக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு வீடு கொடுப்பாங்க. ஏன்னா கிறிஸ்துவனா பொய் பேச மாட்டான், கிறிஸ்துவனா உண்மையாக இருப்பான், கிறிஸ்துவனா. இன்னைக்கு கிறிஸ்துவனுக்கும் வீடு கொடுக்க மாட்டான், பாஸ்டருக்கு சுத்தமாக வீடு கொடுக்க மாட்டான். நாங்கள் வீடு காலி பண்ணி ஒரு வீடு தேடணும்னு வச்சுங்க, ரொம்ப கஷ்டம். முதல்ல பாஸ்டரா, ஐயோ நீங்கள் அல்லையா கூட்டமா, நீங்கள் கத்தியே சாவடிப்பீங்கன்றாங்க, நீங்கள் மீட்டிங் வைப்பீங்கன்றாங்க.
நீங்க யோசிப்பீங்க, அது ஓரளவுக்கு கஷ்டமாக, என்னடா நம்ம அல்லையா நம்ம மீட்டிங்கை சொல்கிறாங்க, யோசித்து பாருங்கள். நம்மளுக்கு மட்டும் மற்ற நேரத்தில் கோவம் வருதுல, கோயிலில் அவங்க வந்து ஸ்பீக்கரை மாட்டி போட்டு சத்தம் போட்டால் நம்மளுக்கு அவ்வளோ கோவம் வருது. இன்னும்ப்பா காலையிலலாம் போடுறாங்க, நைட்டெல்லாம் போடுறாங்க, நம்மளுக்கு கோவம் வரல. அதே மாதிரி தான் சேம் பிளட்டு அவங்களுக்கும் வரும். நம்ம உட்காந்து கற்றுனே இருந்தா நம்ம கத்தரை ஆராதிக்கணும். பட் we also need to make sure we are not a disturbance to others. சரி, இப்போ ஆதியாகமம் 6வது அதிகாரம் வசனம் 5-6 வாசிங்க. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அதாவது மனுஷனின் அக்கிரமம் பூமியில அதிகமாக பெருகிவிட்டது. அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அப்புறம் அது அவர் இருதயத்துக்கு விசனமாய் இருந்தது. பாருங்களேன் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து என்ன பண்றோம்னா, ஏன்டா படைச்சோம்? ஏன்னா நான் எந்த காரணத்துக்காக படைச்சனோ அதை விட்டுட்டு என் மக்கள் ஃபுல்லா அவங்க இருதயம் என்னை விட்டு விலகி டிஸ்ட்ராக்ட் ஆகி இருக்குது. தேவப்பிள்ளைகளே, இன்னைக்கு நான் உங்களை கேட்குற விஷயம்னா, கர்த்தர் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையை கொடுத்து ஃபீல் பண்ண கூடாதுங்க. ஏன்டா படைச்சோம், ஏன்டா இந்த இடத்துல வச்சுக்கிறோம், ஏன்டா இன்னும் உயிரோட வச்சுக்கிறோம், ஏன்டா இவங்க இந்த மாதிரி பண்றாங்கன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நாம் வாழ வேண்டிய வித்தியாசமான வாழ்க்கை வாழாமல் உலகத்தோடு அவன் செய்கிற காரியத்தெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 4 விதமான டிஸ்ட்ராக்ஷனை சாத்தான் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரோம். ஓகேயா? டிஸ்ட்ராக்ஷன், சரியா? நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, the devil cannot destroy us but he can distract us. சரியா? 4 விதமான டிஸ்ட்ராக்ஷன். டிஸ்ட்ராக்ஷன் என்ன சொல்றது? கவன சிதறல், அப்படி வச்சுக்கலாமா? கவன குறைவு வேணாம். நமக்கு கவன குறைவுலாம் இல்லை, நல்லா கவனிக்கிறோம். நம்மளுக்கு எது பிடிக்குமோ அதை கவனிக்கிறோம். இன்னொருத்தர் நம்மளை கவனிக்காமே நம்ம கவனிக்கிறோம், அதெல்லாம் உஷாரா இருக்கிறோம். ஆனா இது கவன சிதறல், ரைட்டா? நான் ஒரு ஜோக்கு பார்த்தேன். ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு வீடியோ காட்டுறாங்க. அந்த வீடியோவில் ஒரு லேடி இப்படி இப்படி போயிட்டு வராங்க. அந்த ஹஸ்பண்ட் ஒரு 10 செகண்ட் அந்த வீடியோ காமிச்சிட்ட பிறகு அவங்க ஹஸ்பண்டை பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டீங்க. இப்போ இந்த ஹஸ்பண்ட் ஒரு கேள்வி கேட்குறாங்க, பின்னாடி ஒரு கார் நின்றுச்சு, அது என்ன கலர் அப்படின்றாங்க அந்த வீடியோவில். நம்மளால் அப்படியே சைலண்ட் ஆகிட்டார். ஏன்னா அவர் கவனிச்சது ஏதோ ஒன்று, இவங்க கேட்ட கேள்வி வேற ஒன்று. அதனால நம்ம எதில் தெளிவாகிறோமோ அந்த மாதிரிலாம் கவனிக்கிறோம். கவன சிதறல், எப்படிப்பட்ட கவன சிதறல்? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பாப்புலாரிட்டி. பாப்புலாரிட்டி என்ன ஆகுதுங்க, இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம கவனம் சிதறதுன்னா, மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு யோசித்து 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 நம்ம வாழ்க்கை எப்படி மாறுதுன்னா, மற்றவங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரெஷர், பியர் ப்ரெஷர். எல்லாரும் என் பொண்ணு கல்யாணம் ஆச்சான்னு கேட்குறாங்க, எல்லாரும் குழந்தை போஞ்சான்னு கேட்குறாங்க, எல்லாரும். இப்போ என் பொண்ணுக்கு ஒரு ஸ்டேஜ் பாருங்க, எனக்கு டென்ஷன் ஆகுது. இப்போ தான் நான் புரிஞ்சுக்கணும் என்னென்னு. என் பொண்ணு 12th படிக்கிறா. போன இடத்துல வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட், வாட் இஸ் யூர் டாட்டர் கோயிங் டு டூ, வாட் ஹவ் யூ பிளான்? அடப்பாவி, இதே தப்பு நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம். இப்படி தானே கடுப்பாக இருக்கும் 12th படிக்கிற பசங்களாம். வாட் நெக்ஸ்ட், வாட் நெக்ஸ்ட். இப்போ தான் எனக்கு புரியுது. அதனால யாராவது வந்து 12th நல்லா படிமா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், வாட் நெக்ஸ்ட் நான் கேட்க மாட்டேன்றேன். இப்போ தான் அந்த வழி என்னன்னு புரியுது. ஸோ இந்த வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு என்ன ஆகுது? we are not bothered about what God is kept next. we are only bothered about இந்த what next நான் ஆன்சர் பண்ணி ஆகணும். புரியுதா? ஸோ இது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனுங்க. கர்த்தர் எனக்கு வைத்தது லக்கை நான் ஓடாமல் இவங்கெல்லாம் கேட்கிற கேள்விக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். என்ன பதில் சொல்லுவேன், என்ன பதில் சொல்லுவேன், என்ன பதில் சொல்லுவேன்? அடுத்த டிஸ்ட்ராக்ஷன், டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பிளஷர். வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் எந்நேரம் ஜாலியாகவே இருக்கணும்னு நினைக்கிறது ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷன். புரியுதா? டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பிளஷர். அடுத்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நான் டக்கு டக்கு முடிக்கிறேன். டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். எப்படியாவது நான் லாபம் சம்பாரிச்சாகணும், எப்படியாவது நான் லாபம் சம்பாரிச்சாகணும். இது ஒரு டிஸ்ட்ராக்ஷன். அதாவது நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் போது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறத விட்டு ஓடுகிறோம். இன்னொரு டிஸ்ட்ராக்ஷன், டிஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பொசஷன். எவ்வளோ நம்ம வச்சுக்கிறோம், சரியா? இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் சத்ருவானன் கொண்டு வரும். ஆனால் வசனம் சொல்லுது, இப்படிப்பட்ட உலகத்தோட ஒத்த வேஷம் தெரிஞ்சு எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் வசனம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனம் வருது. அதை எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா, உலகம் இப்படி இருக்குது, கர்த்தர் இப்படி கோபமாக்குறாரு, அவங்க இருதயெல்லாம் தெரிஞ்ச. பட் நோவா, தமிழ்ல எப்படி? நோவாவுக்கோ, நோவாவுக்கோ, அதாவது
இது எல்லாம் இப்படி இருக்குது. ஆனா அதுல ஒருத்த மட்டும் வித்தியாசமா இருக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தர் கண்களில் கிருபை கிடைத்தது. தேவப்பிள்ளை ரொம்ப முக்கியமான விஷயம். நான் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிச்சு போறேன்னா இல்ல, அதன் மத்தியில நான் வித்தியாசமானவனாக இருக்க போறேன் நான் கர்த்தருக்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவப்பிள்ளை எல்லாம் இப்படி ஓடுறாங்க, கூட்டத்தோட கூட்டமா எல்லாம் இப்படி ஓடுற, எங்க ஓடுறாங்கன்னே தெரியாது. நீங்க ஒன்றும் இல்லை, ரோட்ல வந்து போகும்போது ஒரு 10 பேர் இப்படி ஓடினா என்ன விஷயம்னே தெரியாது. நம்ம இப்படி திரும்பி ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம போக வேண்டியது இப்படிதான். அவனை ஏதோ தப்பு பண்ணிட்டு திருடின்னு வருவானுங்க, அவன் ஓடுறான், அந்த கூட்டத்தோட சேர்ந்து நம்மளும் ஓட ஆரம்பிச்சிடுவோம். என்னன்னே தெரியாம திரும்பிடுவோம். பி வெரி கேர்ஃபுல். இந்த வருஷம் முடிஞ்ச அடுத்த வருஷம் முடிஞ்சு நான் தயவுசெய்து சொல்றேன், நீங்க சண்டே நீங்க வீட்டில் போய் உட்கார்ந்தீங்கன்னா சிட் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் திங்க், ஏங்க இந்த ஒரு வருஷம் எப்படி நம்மளுக்கு போயிடுது, எவ்வளோ நேரம் நம்ம இதில் செலவு பண்ணோம், எவ்வளோ கடன் வாங்கணும், இல்லை தேவையில்லாமல் செலவுகள் என்ன. நான் இன்னைக்கு உட்காந்து காலையில் திருப்பி யோசனை ஓகே இந்த வருஷம் என்னன்னா எக்ஸ்ட்ரா செலவுகள் எப்படிலாம் குறைக்கலாம், என் மைண்ட் எல்லாம் கொண்டுக்குது. ரைட், டேக் ஸ்டாக் ஆஃப் திங்ஸ், மேக் ஷுர் யூஆர் மேக்கிங் அ டிஃபரன்ஸ். ரெண்டாவது, கர்த்தர் ஒரு காரியத்தை பண்ண சொல்றாரு அப்படின்னா, இப்போ அடுத்த வருஷம் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறீங்க. சரி, இந்த மாறுதல்கள்லாம் பண்ணோம், இது ஈஸி கிடையாது. மாறுதல்கள் பண்ணணும்னு முடிவு பண்ணாலே நம்ம ஆளுங்க 4 பேர் இருப்பானுங்க. ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கலாம், ஐயா உன்னால முடியாதுப்பா, எப்படி இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேருந்து கேட்டிருந்தோம். அதுவும் நம்ம மனைவியே சொல்லுவாங்க, இதை தான் பார்க்குறேன்னு 15 வருஷமா இதே தான் சொல்லுங்கிற, என்னைக்கும் செஞ்ச மாதிரி தெரில. இந்த மாதிரி நம்மளை என்ன பண்ணுறது, டிஸ்கரேஜ் பண்ணுறது இருப்பாங்க. ஸோ மை செகண்ட் பாயிண்ட் இஸ் லிசன் டு காட் அண்ட் நாட் டு யுவர் டவுட்ஸ். கர்த்தருக்கு சத்தம் கொடு, சந்தேகத்தில். எபிரேயர் 11ஆவது அதிகாரம் வசனம் 7 வாசிங்க. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். விசுவாசத்தில் நோவா அவன் காணாததை குறித்து ஒரு வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். தேவ பிள்ளைகள, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, ட்ரீம் பஸ்டர்ஸ். ட்ரீம் பஸ்டர்ஸ்னா, நம்மளுக்கு ஒரு கனவு வருது, ஒரு ஆசை வருதுன்னா அதை உடைக்குதுன்னே, அதை வெடிக்குதுன்னு பக்கத்தில் ஆளுங்க இருப்பாங்க. சரியா? ஒரு காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில செய்ய சொல்றாரு. சில மாறுதல்களை நீ செய்ய விரும்புற, ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அதை உடைக்கிறதுக்குன்னே கூட நிறைய பேர் இருப்பாங்க. இன்னைக்கு காணாத வைகள் உன் வாழ்க்கையில கர்த்தர் வச்சிருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன கேளு. சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், ஆரம்பிப்போம், நல்லா ஆரம்பிப்போம். ஆனால் என்னன்னா, இந்த சந்தேகமான வார்த்தைகள் இருக்குல்ல. இப்போ நான் வந்து இந்த 3வது மாதம் ஒரு இடத்துக்கு, ஒரு கண்ட்ரிக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. ஒரு சின்ன வேலைக்காக ஐ ஹேவ் டு ஃப்ளை அண்ட் கம் பேக். அப்போ ஒருத்தர்கிட்ட நான் பேசினேன், இல்லைங்க மார்ச் மாதம் ஐ ஜஸ்ட் ஹேவ் டு ஃப்ளை டு டாலஸ், ஐ ஹேவ் டு கம் பேக் வித்தின் அ வீக். பாஸ்டர், மார்ச் இல்லையா, பார்டர் ஓப்பனாக இருக்குமா, இமிகிரேஷன் விடுவாங்களா, இல்லை ஆம்னி காணாச்சே திருப்பி மூடுவாங்களா? டேய், நான் ஒரு விசுவாசத்தை நானே ஒரு காரியத்துக்காக போனோம் முடிவு பண்ண, அதுக்குள்ளே நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே அவன் மூடிடுறான். தேவைப்படல. இந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இந்த மாதிரி நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தில் செய்யும் போது கர்த்தரை கேளுங்க. இந்த சந்தேகத்தோட சுத்திக்கிறவங்க பேசுகிறான் பாருங்க, அவன் வார்த்தையை கேட்கவே கேட்காதீங்க. லிசன் டு வாட் காட் இஸ் டெல்லிங். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ இவன் கட்டும் போது சுற்றி இருக்கிறவன் சொல்கிறான், டே தண்ணி வராது, மழை வரல, நீ ஏண்டா கட்டுறனா அவன் கட்டி கொண்டே இருந்தான். இன்னைக்கு எல்லாருக்கும் பேழை கட்டுற வேலை இருக்காது. பட் இஃப் யூர் மேக்கிங் அ டிசிஷன் டுடே, ரொம்ப முக்கியம், அடுத்த வருஷம் have faith in God, he will take you. My 3வது பாயிண்ட், my third point, இப்போ listen to God na, to hear God, get near him. ரைமிங் ஆகுதா? எப்படி? டு ஹியர் காட், கர்த்தரை நான் கேட்கணும்னா, கர்த்தர் சத்தத்தை கேட்கணும்னா நான் எங்க போனோம்? கர்த்தரை பக்கத்தில் போனோங்க. வாசிங்க, ஆதியாகமம் 6வது அதிகாரம் வசனம் 9. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். அப்புறம் நோவா தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா எங்க இருந்தாரு? தேவனோடே இருந்தார். ஆங்கிலத்தில் போட்டுக்குது he walked with God. ஈனோக் walked with God. அதான் நோவா walked with God. தேவனோடே இருந்தாருங்க. ஏன் இது ரொம்ப முக்கியமான விஷயம்? நாங்க the more away we go from God, the more we start to hear others voice. நான் தேவனை விட்டு தள்ளி போக போக மத்தவங்க குரல் எனக்கு டாமினண்டா கேட்டுனே இருக்கும். இப்போ நான் தேவ வார்த்தையை கேட்டு நடக்கனா, to hear him I have to get near him. தேவ பிள்ளைகளே,
I want you to make an analysis. இந்த வருஷம் how close did you get to God? அடுத்த வருஷம் how closer do you want to get to God? நான் திருப்பி சொல்றேன், இந்த வருஷம் கர்த்தரோட எவ்வளவு நெருக்கமா இருந்தீங்க, அடுத்த வருஷம் இன்னும் எவ்வளோ நெருக்கமாக விரும்புறீங்க. அதே போல அப்போ நான் இந்த வருஷம் உட்காந்து பிளான் பண்ணும்போது என் மற்ற டேட்ஸ்லாம் போடும்போது கர்த்தர் என்கிட்ட சொன்னார்ப்பா, முதல்ல உன் டேட்ஸில் உன் ப்ரேயர் டேட்டை லாக் பண்ணு. லாக் யுவர் ப்ரேயர் டேட்ஸ், லாக் யுவர் ஃபாஸ்டிங் டேட்ஸ். அக்கார்டிங் டு த ரெஸ்ட் ஆஃப் த டேஸ் கிவ் அப்பாயின்மெண்ட்ஸ். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோங்க, எல்லா அப்பாயின்மெண்ட்டையும் கொடுத்துட்டு எந்த அப்பாயின்மெண்ட் எப்போ ஃப்ரீ ஆகிறமோ அதை கர்த்தருக்கு கொடுக்குறோம். இப்போ நான் உங்களை எத்தனை தடவை நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், எங்க இந்த ஊழியத்துக்கு வாங்க அப்படின்னா, பாஸ்டர் ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்குது, ஒரு கல்யாணம் இருக்குது, டேட்டு நான் ஆல்ரெடி பிளாக்டு. ஆனால் நீங்கள் எத்தனை பேர் உங்கள் சர்ச் மீட்டிங் டேட்டை பிளாக் பண்ணுறீங்க, உங்கள் பர்சனல் டேட் மீட்டிங்கை பிளாக் பண்ணுறீங்க, கர்த்தரோட இந்த நேரம் எப்படி பிளாக் பண்ணுறீங்க? இப்போ என் ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு 2 வருஷமா மை ஃபோன் ஆல் மை ஃப்ரைடேஸ் ஆர் பிளாக்ட் வித் காட். ஃப்ரைடே ஐ கேனாட் கிவ் அ டேட். ஃப்ரைடே 6 மணி வரைக்கும் மை டே இஸ் பிளாக்ட் வித் காட். தேவபிள்ளை ரொம்ப முக்கியமான விஷயம். If you don't lock in your time with God, your time is always available for others and not for God. அப்போ இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது நான் கர்த்தரோட சத்தம் கேட்குறேன்னா, I have to go near. உங்ககிட்ட இருந்து ஆமேன் அல்லேலூயா எல்லாம் கேட்க மாட்டேங்குது. ஏன்னா நேத்திய நைட்டு வந்து அன்எக்ஸ்பெக்டட் பிளான்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் வேஸ், அன்எக்ஸ்பெக்டட் மெத்தட்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் அல்லேலூயா. நான் அதே கைத்தட்டின சிஸ்டர் பிரதர்ஸ்லாம் இங்கே தான் இருக்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு கைத்தட்டல, சிட்டிக்கு சத்தம் கூட கேட்க மாட்டேங்குது. ஐ நோ இட்ஸ் பெயின்ஃபுல். உங்களுக்கு சில நேரத்தில் குற்ற உணர்வு குறுகுறுன்னு இருக்குதான். ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம், if you don't get near him, you can't hear him. Right? My 4th point. Next year ரொம்ப முக்கியமான விஷயம், make sure you are not taking shortcuts. Okay? Shortcuts are short-sighted. இப்போ பாருங்க, ஆதியாகமம் 6வது அதிகாரம் வசனம் 22. நோவா அப்படியே செய்தான், தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் அவன் செய்து முடித்தான். நோவா did everything God told him and God commanded. தேவன் சொன்னது எல்லாமே நோவா என்ன பண்ணாரா? நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம், ஆண்டவரே இவ்வளோ பெரிய பேழை தேவையா, எப்படி இவ்வளோ லென்த்தா கட்டணுமா, 3 ஃப்ளோர் தேவையா, 1 ஃப்ளோரை கட் பண்ணிக்கலாம் ஆண்டவரே, ரொம்ப முடியல, வீக் ஆகுது பாருங்க, நான் சும்மா சொல்லணும்லாம் சொல்ல ஆண்டவரே, உங்களுக்கே தெரியும் நல்லா, எவ்வளோ பார்த்தீங்களா, பார்க்குறீங்களே நீங்கள், இவ்வளோ பண்ணுமா, கொஞ்சம் ஷார்ட்கட் கொஞ்சம் குறைச்சிக்கலாமா. நம்மளாம் தான் ஒன்றும் பண்ணுவோம், ஆண்டவரே இவ்வளோ மிருகங்க தேவையா, பாருங்களேன் இப்போல்லாம் டைனாசர் இருக்குதா, அந்த டைனாசர்லாம் ஒரு காலத்தில் இருந்ததுன்னு படிக்கிறோம், இப்போ இருந்ததா, அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணோம், கொஞ்சம் அனிமல்ஸை குறைச்சிக்கின்னு தேவையான வரும், ஆடு மாடு, பாலுக்கு முட்டைக்கு கோழிக்கு கறிக்கு, இப்படி மட்டும் நம்ம கொஞ்சம் கட் பண்ணிக்கலாமா ஆண்டவரே? நோ. தேவ பிள்ளைகளே, நோவா செய்த காரியம் எவ்வளோ கடினமாக இருந்தாலும் he did not want to take a shortcut. ஆனால் இன்னைக்கு எப்படி தெரியுமாங்க, நம்ம போடுறது கூகுளில் அதிகமாக how to lose weight fast, 20 kilos in 20 days, right? அப்புறம் fairness in 7 days, 7 நாளில் உங்களுக்கு உங்கள் முகம் வெள்ளையாடுமோ நொல்லையாடுமோ தெரியாது நம்மளுக்கு, எல்லாமே ஃபாஸ்ட். அதுவும் பாருங்க, இப்போ ஒர்க் அவுட் எப்படி ஆயிடுச்சுன்னா ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்ன்றாங்க. நீ 1 ஹவர்லாம் எக்ஸசைஸ் பண்ண தேவையில்ல, முன்னெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது 1 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணோம். ஹை இன்டென்சிட்டி 10 நிமிஷம் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணால் போதும், உனக்கு 1 ஹவரில் இறங்குற ஃபேட்டு 10 நிமிஷத்தில் இறங்குது. கரெக்ட், 10 நிமிஷத்தில் ஃபேட்டு மட்டும் இறங்கல, நீ இன்னும் 10 வருஷம் வாழ வேண்டியவன் 10 நிமிஷத்தில் போயிடுற. ஆல் த ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட் gives you fast results. தயவு செய்து தேவ பிள்ளைகளே, அடுத்த வருஷம் எனக்கு ஃபாஸ்டா நடக்கணும். Don't go after fast results. Those are shortcuts. தேவன் உங்களுக்கும் நமக்கும் வைத்தது காலம் எடுத்தாலும் நேரம் எடுத்தாலும் நாம் காத்திருந்து தேவன் நமக்காக வைத்திருப்பதை நம்ம என்ன பண்ணுவோம், சுதந்திரித்துக் கொள்வோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதில் பக்கத்தில் சொல்ல ஷார்ட்கட் வேணாங்க. நிறைய நேரத்தில் ஷார்ட்டாக போயிடலான்னு போயிட்டு காரை திருப்பின்னு ஒரு ரூட்டில் போயிட்டு
நார்மல் ரூட்டில் போயிருந்தாலே 1/2 மணி நேரம் போயிருப்பேன். சில சந்து பொந்தில் போய் நான் மாட்டின்னு 3 ஹவர் மாட்டின நேரம்லாம் இருக்குது. அந்த டைமில் எனக்குன்னு ஒரு ஆண்டவர் கொடுத்த ஒரு தேவாட்டு குட்டி இருக்குது. எப்போ பார்த்தாலும் நான் உன்னால தான் இப்படி ஆச்சுன்னு திட்டிடுவேன். நான் அதிகமாக அதில் மாட்டுறது என் மனைவி தான். நீ தான் இந்த எடுக்க சொன்னேன், உன்னால தான் லேட் ஆச்சு. நம்மளுக்குன்னு ஒருத்தருப்பாங்கல்ல. தேவப்பிள்ளை, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டோன்ட் டேக் ஷார்ட் கட்ஸ். ரைட்? இதெல்லாம் சொல்கிறீங்களே, நோட்ஸ் எடுத்துக்கிறது முக்கியம் இல்லையா? அடுத்த வருஷத்துக்கு தயவு செய்து இன்றைக்கி நான் சொல்கிறேன், ஆஸ் ஃபேமிலி லைவில் பார்த்துருந்தோம், வீட்டில் போய் உட்காந்து உங்கள் ஃபினான்சஸை பாருங்கள், எதில் தேவையில்லாமல் செலவு பண்ணியிருக்கிறோம். உங்கள் டைம் ஒரு அக்கௌண்ட் எடுத்து பாருங்கள், எதில் தேவையில்லாமல் என் நேரத்தை செலவு பண்ணியிருக்கேன். போன வருஷம் இந்த காரியத்தை நான் செஞ்சிருந்தேன்னா இந்த வருஷம் நான் பெட்டராக இருந்திருப்பேனே. போன வருஷம் நான் இதை ஏன் செய்யலை? சரி, இட்ஸ் ஸ்டில் நாட் டூ லேட். இந்த வருஷம் செய்ய ஆரம்பிக்கலாம். அப்போ பக்கத்தில் ஒருத்தர் இருப்பான், நீ இப்படி தான் ஆரம்பிப்ப, 10 நாள் செய்வ, அதுக்கப்புறம் உன் டயட்டை பற்றி எனக்கு தெரியாதா? அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணும். தேவப்பிள்ளையே, நீ 9-8 மணிக்கு எந்திர ஆள்னா 7:30 மணிக்கு ஏஞ்சி முதல்ல ஜெபம் பண்ண. அதிகாலை அலாம் வச்சு 5 மணிக்கு தான் ஏஞ்சி நான் கொக்கரக்குன்னு கூவோன்னா 1 நாள் 2 நாள் தான், அதுக்கப்புறம் நீ கூவ மாட்டேன். Take it slow, take it one time at a time, but make sure you do it long term. My last point, ரொம்ப முக்கியமான விஷயம், don't give up. என்னங்க, நோவா யோசிச்சு பாருங்க. நான் முடிக்கிறேன். இந்த பேழையை கட்டுறதுக்கு 120 வருஷம் ஆச்சு. எத்தனை நாள்? 120 இயர்ஸ் பேழையை கட்டுறதுக்கு மட்டும். இப்போ அந்த 120 இயர்ஸில் அவனுக்கு எப்படி இருந்திருக்குன்னா, ஏன்டா நான் இதை செய்கிறேன்? அவன் மனைவி சொல்லியிருப்பாங்க, ஏன்பா இதை செய்கிற, நிறுத்திருப்பா. அவன் அந்த 120 வருஷமும் என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆகலைங்க. நான் கணக்கு போட்டு பார்த்தேன், 120 வருஷம் எவ்வளோ நாள் தெரியுமா வருது? 120 into 365 14 43,800 days. எவ்வளோ? 43,800 நாள். 43,800 நாளும் போறான், பேழையை கட்டுறான், ஒரு துளி மழை வரல. கூட என்கரேஜ் பண்றதுக்கு மனைவி இல்ல, இவங்கெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஆனா he did not give up on what God asked him to do. கர்த்தர் அவன் வாழ்க்கையில செய்ய சொன்ன காரியத்தை அவன் விடவே இல்லைங்க. போறான் அதே இடத்துக்கு போறான். 43,800 நாளும் அதே இடத்துக்கு போறான், அந்த பேழையை கட்டிப்புனே இருக்கிறான். நம்மளுக்கு எப்படி தெரியுமாங்க தேவப்பிள்ளை, இன்னைக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ண என்கரேஜ் பண்ண ஆள் இல்லாமல் இருக்கலாம். ஆனா சொல்றேன், நீ அதே குடும்பத்துக்கு போற, அதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ற, பரவாயில்ல போ. அதே வேலைக்கு போற, அதே பிரச்சனையை ஃபேஸ் பண்ற, பரவாயில்ல போ. அதே சரீரத்தில் அதே வேதனை இருக்குது, அதே உனக்கு வீக்னஸ் இருக்குது, பரவாயில்ல, விட்டுறாத. Do not give up on what you've started. தயவு செய்து விட்டுறாதீங்க. அடுத்த வருஷம் எடுக்கிற காரியங்களை, எடுத்துக்கொள்ளுற மாற்றங்களை தயவு செய்து don't give up, because God is on your side. நிச்சயமா கர்த்தர் நீ நிறைவேற்றும்படியாக, கர்த்தர் நீ ஜெயிக்கும்படியாக, கர்த்தர் நீ சாதிக்கும்படியாக கர்த்தர் உன் வாழ்க்கையில் அந்த பலனை கொடுப்பார். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, don't give up. இன்னைக்கு எல்லாம் people are so easily to give up. They give up on their marriage, give up on their children, give up on their family. உடனே I give up. I tried, it didn't work. Imagine this guy, 43,800 days. He's been doing it every day. He didn't see a drop of water. மேல இருந்து ஒரு துளி மழை கொட்டல. 120 வருஷமா கட்டிட்டே இருக்கிறான். எவ்வளோ பேர் சொல்லிப்பாங்க, பா வரப்போல ஆண்டவர் சொன்னார், நீ அசியூம் பண்ணின, மழை வராது, விட்டுரு. நீ என்ன பண்ற? நீ கட்டுற பேழை, உன் வேலையெல்லாம் விட்டு உன் குடும்பத்தை பார்க்கணும் நீ செய்து கொண்டு give it up. இந்த வேலை செட்டாவலையே, அந்த வேலை போய், இது ஒரு செட்டாவலையே, அது வேலை. நான் சொல்றேன், தேவப்பிள்ளையில கர்த்தர் உன்னை எங்க வைத்திருக்காரோ அங்க நீ ஜெயிக்கிற வரைக்கும் உன்னொரு இடத்துக்கு நீ போகவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நான் இன்னொரு இடத்துக்கு போனா எனக்கு கர்த்தர் ஜெயத்தை கொடுத்த பிறகு தான் நான் போவேன். இல்லைன்னா I will be a failure everywhere. But I want to encourage you, wherever you are, God's going to make your family successful. உன் வாழ்க்கையை, உன் குடும்பத்தை, உன் வேலையை, உன் சரீரத்தை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பா நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. நான் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் வரணும், பாண்டர் ஓவர் யுவர் ஃபீட். உன் காலடிகளை சீர்தூக்கிப்பார். இந்த வருஷத்துல என்னெல்லாம் செஞ்ச ஒரு அக்கௌண்ட்ஸ் எடு, என்னெல்லாம் செய்யணும் செய்யல ஒரு அக்கௌண்ட்ஸ் எடு. என்ன மாற்றங்களை நான் இந்த வருஷத்துல கொண்டு வரணும், அந்த மாற்றங்களை நோட் பண்ணு, அதை செய்ய ஆரம்பி. ஐ ரெட் தி ஸ்டோரி அபவுட் ஒரு படம் வந்துச்சான், ஃபெய்த் லைக் அ பொட்டேட்டோ அப்படின்னு ஒரு படம் வந்துச்சா. எப்படி உருளைக்கிழங்கு போல விசுவாசம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சான். அதில் என்ன கதைனா, ஒருத்தன் அவிசுவாசி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறான்.
ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் என்ன பண்ணுறான், அவன் விவசாயி என்ன பண்ணுறான், போய் விவசாயத்தில் விதைக்கலான்னு விதைக்க ஆரம்பிக்கிறான். உருளைக்கிழங்கு விதை தான் விதைக்கிறான். விதைச்சாச்சு, அவனும் ஃப்ரெண்டும் சேர்ந்து விதைச்சாச்சு. மழை வரல, மழையே இல்லை, சரியான வெளிச்சம் இல்லை, இவனுக்கு போடுறதுக்கான சரியான ஃபர்டிலைசர்ஸ் இல்லை. ஆனால் ரொம்ப நாளாக போய் நிற்குது. அவங்களும் என்னென்னவோ பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் மேலே ஒன்று கூட வரல. கொஞ்சம் நாள் ஆன பிறகு இவனும் இவன் ஃப்ரெண்டும் டிசைட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, சரிப்பா நம்ம விதைச்ச விதை தோண்டி பார்க்கலான்னு பார்த்து தோண்டி பார்த்தா, இது உண்மை, அந்த படம் சொல்ற, தோண்டி பார்த்தா 2 மடங்கான விளைச்சல் பூமிக்கு அடியில் அந்த உருளைக்கிழங்கு தான். என்னன்னு பார்த்தா இவனுங்க மேலேருந்து மழை வரும்னு எதிர்பார்த்தான். ஆனால் அந்த பூமி கீழே ஆட்டோமேட்டிக்காக தேர் வாஸ் வாட்டர், தேர் வாஸ் அ டவுன் ஸ்ட்ரீம், கீழே ஓடிக்கொண்டு இருந்த ஒரு தண்ணி போக்கு இருந்துச்சான். இவனுக்கு அது தெரியவே தெரியாது. ஆனால் இவன் விசுவாசத்தில் விதைத்தான், கர்த்தர் அதை பெருக பண்ணினார். மேலே விளையிறது, மேலே தண்ணி வரல, இங்கேருந்து வர வேண்டியது வரல, இங்கேருந்து வர வேண்டிய தண்ணி வரல, அவன் செய்து கொண்டு இருந்ததை செய்து கொண்டே இருந்தான். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ. இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய சொன்ன காரியங்களை விசுவாசோட செய்யுங்க. ரிசல்ட் இன்னைக்கு வரல, மழை இன்னைக்கு பெறல, அது எத்தனை ஆயிரம் நாட்களாவது, எத்தனை அவ்வளோலாம் நம்மளை கர்த்தர் வெயிட் பண்ண விட மாட்டார். ஆனால் கம்மிங் இயர் மேக் ஷூர் யூ ஹோல்ட் ஆன் டு த சேஞ்சஸ். தயவு செய்து ஷார்ட்கட்டில் நாளைக்கே நடந்துடணும், நாளைக்கே எனக்கு முடிவு வந்ததுன்னா நான் என்ன பண்ணணும், போய் நேராக ஒரு டோப் ஆகிட்டு வந்து செலக்டே போட்டு தான் ஒட்டிக்கணும். ரைட்? If you want something to grow in your life, you need to allow it to grow and not give up. Amen.